மருந்துகளோ மாத்திரைகளோ இல்லாமல் ஒருத்தரோட உடல் வலிகளை 2 நிமிடங்களில் வந்து போக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாரம்பரிய கலை. ஒரு மனிதனுக்கு உடம்புல ஏங்க வலி வருது யோசிச்சு பாருங்க. கழிவுகள் எங்க தேங்கினாலும் நோய் தான். வலி இருக்கக்கூடிய இடத்துல உங்க பிரச்சனையே கிடையாது. நம்ம உடம்புல ஒவ்வொரு உள் அவயங்கள் இருக்கு இல்லைங்களா, கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், இது மாதிரி ஏதோ ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டிருந்தா கூட ஒருத்தர் தன்னுடைய உடம்புல ஏற்படக்கூடிய வலியை அவரே சரி செய்துக்கலாம். தன்னுடைய குடும்பத்தாருக்கோ மற்றவர்களுக்கோ யாருக்கான வலிகளையும் 2 நிமிடங்களில் போக்கிவிட முடியுங்க. கோது வலி நீக்கு மருத்துவம், கோது தெரப்பி நமக்கு வரக்கூடிய வலிகளை 2 நிமிடங்களில் வந்து நீக்கிவிட முடியுங்க. ஒரு அற்புதமான பாரம்பரியமிக்க கலை. சித்த மருத்துவம், சிந்தாமணி மருத்துவம், மனோன்மணி மருத்துவம், இது மாதிரியான மருத்துவ முறைகளில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வலிகளை போக்குவதற்கென்று நம்ம உடம்புல சில பகுதிகளில் வந்து தூண்டுவதை வந்து கையாண்டிருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு வந்து அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர்லாம் நமக்கு தெரியுது. இந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல அந்த புள்ளிகளை வந்து அழுத்தம் கொடுக்கறது, இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு ஊசியை வந்து பயன்படுத்தினா இந்த நோய்களை எல்லாம் போக்குவதற்குன்னு ஒரு சிகிச்சை முறை இருக்குது இல்லைங்களா. அதே மாதிரி மருந்துகளோ மாத்திரைகளோ இல்லாமல் ஒருத்தரோட உடல் வலிகளை 2 நிமிடங்களில் வந்து போக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாரம்பரிய கலை தான் இந்த கோது தெரப்பி. கோது அப்படிங்கிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, கோதுதல் அப்படிங்கிறதுக்கு கோதுன்னு ஒரு பொருள் இருக்குது. கோது அப்படின்னா இந்த கழிவுகள் இருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த கரும்பு எல்லாம் வந்து பாருங்கள், சக்கையாக அடித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த சக்கையை தூக்கி ஒரு ஓரமாக போட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கும் பேர் வந்து கோது அப்படின்னு பேருங்க. கோது அப்படின்னா இன்னொன்று இருக்குங்க, இலக்கு நோக்கி குறிவைக்கப்பட்ட அம்புக்கு வந்து கோது அப்படின்னு பேர், சரிங்களா. அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அப்போது இந்த இலக்கு நோக்கி குறிவைக்கப்பட்ட அம்பு நான் சொல்கிறீங்களா, இதற்கும் இந்த கோது தெரப்பிக்கும் அவ்வளவு சம்மந்தம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்கு உடம்புல ஏங்க வலி வருது யோசிச்சு பாருங்கள். வலிகள் வருவதற்கு பல காரணங்கள். அடிபட்டால் வலிக்கும், சரிங்களா. ஒரு இடத்துல வீக்கம் வந்தால் வலிக்கும். கழிவுகள் தேக்கம் தான் நோயின்னு சொல்லி இயற்கை மருத்துவத்திலையும் நம்ம குறிப்பிடுறோம். கழிவுகள் எங்கே தேங்கினாலும் நோய் தான். அது உடம்புல எந்த இடத்துல தேங்கிட்டாலும் சரியே. சில பேர் முழங்கால் மூட்டுகளில் மட்டும் அதிகமாக வலிக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கழிவுகள் அதிகம் தேங்கி இருக்கலாம். அந்த ஜவ்வு பக்கமெல்லாம் வீங்கி இருக்கலாம். முழங்கால் மூட்டில் நிறைய பேர் வீங்கி இருக்கிறத பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ வலிகள் ஏற்படுவதற்கு சத்து குறைபாடு ஒரு காரணமாக இருக்கலாம், ரத்தம் குறைவாக இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம உடம்புல எல்லாமே தகவல் பரிமாற்றத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது. ஏன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாருங்கள், ஒரு கொசு கடிச்சா கூட நமக்கு உடனே தெரிஞ்சிருது. உடனே அந்த இடத்துல சட்னு அடிக்கிறோம் இல்லைங்களா. ஏதோ ஒரு உணர்வு தெரியுது, நமக்கு ஏதோ ஒன்று கடிக்குதுன்னு தெரியுது இல்லையா. அப்படின்னா உடல் முழுவதும் செய்திகள் பரவுவதும், அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லில் இருந்து செய்திகளை பெறுவதும் வந்து பார்த்திங்கன்னா தலைமைச் செயலகம் வரைக்கும் போய் ஒரு கம்யூனிகேஷன் இருந்துட்டு இருக்கு. இந்த கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால தான் ஒருவருக்கு வலி ஏற்பட்டால் கூட வலிக்குதுன்னு தெரியுது இல்லைங்களா. அப்போ அந்த வலி இருக்குதுன்னு தெரியுது அப்படின்னு உடம்பு ஒன்று இண்டிகேட் பண்ணுது இல்லையா. அந்த இடத்துலையே வந்து நீங்கள் சிகிச்சை அளிப்பது என்பது இப்போ வழக்கமாக அதுதான் பண்ணுறாங்க. வலிக்கிற இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆயின்மெண்ட் போடுறது, தைலம் தடவிக்கிறது, இல்லை அதுக்குன்னு ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்றது, அந்த வலியை போக்குவதற்காக ஏதோ ஒன்று செய்கிறாங்க இல்லையா. அப்போ அது மாதிரி இல்லாமல் நாம் இந்த கோது தெரப்பியில் வேறொரு நுட்பத்தை கையாளுகிறோம். என்ன காரணம்னா, வலி இருக்கக்கூடிய இடத்துல உங்கள் பிரச்சனையே கிடையாது. இப்போ தலை வலிக்குதுன்னா பிரச்சனை தலையில் இல்லை, அந்த தலைவலிக்கு காரணமான ஏதோ ஒன்று உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு பாதிப்பில் இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள், நம்ம உடம்புல ஒவ்வொரு உள் அவயங்கள் இருக்கு இல்லைங்களா, கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், இது மாதிரி ஏதோ ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டிருந்தால் கூட தலைவலிக்குங்க. நமக்கு அதனுடைய அறிகுறி அப்படி வெளிப்படலாம். நீங்கள் தூக்கம் இல்லாமல் தூக்கம் கெட்டிருக்கிறீங்கனாலும் தலைவலிக்கும். இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அப்போ உள் உறுப்புகளில் ஏதோ ஒரு பலவீனம் இருந்திருக்கலாம், நரம்புகள் பலவீனமாக இருக்கலாம், எலும்புகள் பலவீனம், இரத்த குழாயில் பலவீனம் இருக்கலாம். எந்த ஒன்றோ அது வந்து வலிகளாகத்தான் வெளிப்படுகிறது. நரம்புகளும் நம்முடைய இரத்த குழாய்களும் இருக்கீங்களா, இதுதான் இந்த வலிகளால் அதிகம் பாதிக்கப்படுது. நல்லா புரிஞ்சுங்க. அப்போது வலி ஒரு இடத்துல இருந்ததுன்னா அதற்கான காரணம் உடம்புல சிகிச்சை தர வேண்டிய இடமா வேற ஒரு இடம் இருக்குது, அங்கே நீங்கள் சிகிச்சை கொடுத்தா இந்த வலி சரியாக போயிடும். அப்போ அந்த கம்யூனிகேஷன் வந்து சரியாகுதுங்க. உடல் முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புக்கு, வலிகளுக்கு நாம் இப்படித்தான் நிவாரணம் அளிக்கிறோம். நம்முடைய பாரம்பரிய வழிமுறை நமக்கு இதுதான் கற்றுக் கொடுக்கிறது. இதுதான் கோது தெரப்பிங்க. இந்த வகுப்பு தான் நம்ம 2 நாள் வகுப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இதில் கலந்துக்கும் போது பாருங்கள், ஒருத்தர் தன்னுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய வலியை அவரே சரி செய்துக்கலாம். தன்னுடைய குடும்பத்தாருக்கோ மற்றவர்களுக்கோ யாருக்கான வலிகளையும் 2 நிமிடங்களில் போக்கிவிட முடியுங்க. மருந்து மாத்திரை இல்லாத ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை, மிக சிறப்பானது. அனைவரும் கற்றுக்கொண்டு பயனடையலாங்க. மேலும் விவரங்களுக்கு அகலையும் யூடியூப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.